அவளுக்கு மட்டும் அவளுக்கு பொன்னி அரிசியா, ஆனா எனக்கு மட்டமான சன்ன அரிசியா. அது ரிப்பீட்டடா கேட்குற மாதிரி இல்லை. இருந்தாலும் அரண்மனை 4ஓட பாட்டு போட்டிங்கன்னா ஆடியோக்காக இல்லைனாலும் வீடியோக்காக பார்க்கலாம். உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருக்கா. இந்த காணொலியில் வரும் அனைத்தும் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமே, யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் தயாரிக்கப்பட்டதா இல்ல. அப்படி யாரோட மனதாவது புண்பட்டு இருந்துச்சு அப்படின்னா, பொதுவாக நம்ம தமிழ் சினிமாவில் அழுத்தமாக பாலிடிக்ஸ் பேசுகிற சினிமா அப்படின்னாலே ரொம்ப கம்மி தான். அப்படி எந்த படத்துலையாவது பொலிட்டீஷியன்ஸை வச்சு படத்தை மூவ் பண்ணாலும் ஹீரோ அந்த பொலிட்டீஷியனுக்கு எதிராக தான் நிற்பாரு. எக்ஸாம்பிளுக்கு சகுனி, ரமணா, சிவகாசி, கோ. கடைசியாக ஹீரோ வந்துட்டு பொலிட்டீஷியனை ஜெயிச்சிருவாரு. கோ கொஞ்சம் டிஃப்ரெண்டானது, அது கூட இருந்து குளிப்பறிக்கிற கேரக்டர். நீங்க கோ 2 வச்சுக்கோங்க. ஆனா நம்ம ஹீரோவே அரசியல குதிக்கிற படங்கள் அப்படின்னா ரொம்ப குறைவு தான். அதிலிருந்து பொறுக்கி நான் எனக்கு பிடிச்ச ஒரு சில படங்களை தான் நான் இந்த வீடியோல எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, தமிழ் சினிமாவின் பொலிட்டீஷியன் ஹீரோஸை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். சோட்டா பீமுக்கு இவங்க ஏதோ லைவ் ஆக்ஷன் எடுக்கிறாங்க போல. அதனால கிரீன் கோல்ட் டிவில இருந்து சோட்டா பீம் தீம் சாங் அப்படின்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எதர்ச்சியா அது என் கண்ணுல பட்டு நான் உள்ள போய் பார்த்தா கீழே ஒரு கமெண்ட்ஸ் கூட இல்ல. எங்கடா இங்க இந்த கமெண்ட் செக்ஷனை காணோம். அவங்க வீடியோ போட்டு 10 நாள் ஆகுது. 10 நாள் கழிச்சு நான் மட்டும் தான் போய் ஃபர்ஸ்ட் கமெண்ட் ஆஃப்டர் 10 டேஸ்னு போட்டு வந்துக்கிறேன். இதை நான் ஏன் இப்ப சொல்றேன்னா, இந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட்ஸ் கூட பண்ணக்கூடாது. நான் கமெண்ட் செக்ஷனை ஓப்பனா தான் வச்சிருப்பேன். உங்களால முடிஞ்சா கமெண்ட் பண்ணாம இருங்க பாப்போம். நான் எல்லாம் கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற கமெண்டே கீழே கமெண்ட் பண்ணுவேன்டா. முதல்ல நம்ம பார்க்க போற படம் வந்துட்டு அரசியல் படம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு முதல்ல ஞாபகம் வர ஒரு படம், அந்த படம் தான் இந்த படம், அமைதிப்படை. இந்த படத்துல ஹீரோ வந்துட்டு அரசியல்வாதி கிடையாது. ஹீரோவோட அப்பா தான் அரசியல்வாதி. ஆனா ஹீரோ தான் அரசியல்வாதி. அதாவது நம்ம சத்யராஜே தான் அப்பா பையன் அப்படின்ற 2 விஷயத்திலுமே நடிச்சிருப்பாரு. நம்ம ஹீரோ சத்யராஜ் பொண்ணு பார்க்க போவாரு. பொண்ணு பிடிச்சு போயிரும். பிடிச்சு போன பொண்ணுக்கு முடிச்சு பொண்ணு இல்லையா, அதுக்காக போயிட்டு எல்லாருமே பேச உட்கார்றப்ப பொண்ணுக்கு எத்தனை பவுன் நகை போடணும்னு அவங்க அப்பா கேட்க, நகையெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, கட்டுன புடவையோட கொடுத்துருங்க, நான் பாத்துக்கிறேன். ஊர்ல இருக்கிற 4 பேரு 4 விதமா பேச ஆரம்பிச்சிடறானுங்க. மாப்பிளைக்கு ஏதாவது குறைகிற இருக்குதா, 1000 தான் இருந்தாலும் அப்பம் பேரு தெரியாதவன் தானல. அந்த இடத்துல நம்ம ஹீரோ எல்லாத்தையும் அடிச்சு போட்டு வந்து, ஏய் தத்தா என் டேடி யாருன்னு கேக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அல்வா கொடுத்துட்டு இருந்த அம்மாவாசை ஆட்சியை பிடிச்ச கதையை சொல்றாங்க. இந்த படம் மாதிரியே நாகராஜ சோழன் எம்ஏஎம்எல்ஏன்னு ஒரு படம் எடுத்தாரு மணிவண்ணன். நிறைய சீன்ஸ் அப்படியே இதுல இருந்து அதுல தூக்கி வச்சிருப்பாரு. ஏன்டா கத்துறத நிறுத்திட்டீங்க? நீங்க வேண்டாம். நீங்க நான் அப்படித்தானே சொல்லுவேன். நீங்க கத்த வேண்டியதானே. அப்புறம் எதுக்கு எல்லாரும் கூட ஏறிட்டு வந்தீங்க? ஏன் இப்படி சைலண்டா வர? நீங்க தான் வேண்டாம். நீங்க நான் அப்படித்தான் சொல்லுவா. அப்புறம் எதுக்கு கூட ஏறிட்டு வந்த? கத்து கத்து கிடைச்சால ஜனங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நான் ஒண்ணுமே பண்ணலையாடா. அதானுங்க, ஏதாவது பண்ணா தானே போடுவாங்க. ஏன் மணி, நான் தான் நிறைய பண்ணிட்டு இருக்கிறேன். அதானுங்கண்ணா, நீங்க நிறைய பண்ணிட்டீங்க உங்க குடும்பத்துக்கு. ரெண்டுக்கும் ஒரே டைரக்டர்ன்றதுனால பிரச்சனை இல்ல. இந்த அமைதி படையும் நாகராஜ சோழன் எம்ஏஎம்எல்ஏவை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோல பார்க்கலாம். அந்த வீடியோ வேணும்னா இந்த வீடியோ கீழே தான் கமெண்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டுனா வேற வீடியோக்கு கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க. இந்த அமைதி படை படம் வந்துட்டு ரொம்பவே நல்ல படம். போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் கேடி பில்லா கில்லாடி ரங்கா. இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுலயே ஒரு அன்சக்சஸ்ஃபுல் பொலிட்டீஷியன்னா அது இவங்க தான். ஆனா 39 ஓட்டை வாங்கிட்டு ஹீரோ 2 பேரும் பொலிட்டீஷியன் ஆகி தான் பொழப்ப ஓட்டணும்னு முடிவு பண்ணிடுவாங்க. கட்சிக்காரன் உங்க 2 பேத்துல ஒருத்தருக்கு மட்டும் சீட்டு தரேன்னு சொல்லியும் நாங்க சுயேட்சையா நின்று ஜெயிச்சுக்கிறோம்னு போவாங்க. அங்க போனா நம்ம விமலனால எலெக்ஷன்ல நிக்க முடியாதுப்பா, போப்பா நீ கேஸ் வாங்கிருக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் நம்ம எஸ்கே மட்டும் எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கலான்னு ட்ரை பண்ணுவாங்க. என்னென்னமோ ட்ரை பண்ணி எல்லாமே வீணா போய் தோத்தும் போயிருவாங்க. ஆனா 39 ஓட்டை வாங்கிட்டு பெட்டியே திட்டி போயிருவாங்க. ராத்திரி பூரா தூங்க விடாம அடிச்சு டார்ச்சர் பண்ணுங்க பாரு. அதை மட்டும் என்னால தாங்க முடியலடா. அவங்களால அரசியல ஜெயிக்க முடியல அப்படின்னாலும் அவங்க வாழ்க்கையில தோத்து போல. முருகனுக்காக அவங்க அப்பா தான் டியூட்டியில இருக்கும் போதே செத்தாதான் தான் பிள்ளைக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படிங்கறதுனால மயக்கம் வந்த மாதிரி ட்ரெயின் முன்னாடி விழுந்து இறந்துருவாரு. இதை வந்துட்டு ஒரு டைலாக்ல அழுத்தமா சொல்லியிருப்பாங்க. உங்க அப்பா பிளான் பண்ணி செத்துருக்காரு. தூரத்துல இருந்து அசைக்க வேண்டிய கொடிய அவ்வளவு கிட்டத்துல போய் காட்ட வேண்டிய அவசியம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கள் 2 பேரும் எப்படி அவங்க அப்பாவை மதிச்சாங்க அப்படிங்கறது தான் படம். இந்த படத்துல ஹீரோக்கள் அரசியல்வாதியா ஆகணும்னு நினைச்சிருந்தாலும் ஆக முடியாம போயிருக்கும். நீங்க தானே எலெக்ஷன் தோத்து போனதே, நாங்க இல்லையே. அடுத்ததா நம்ம பார்க்க போறது முதல்வன். ஒரு பிரைவேட் சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சாதாரண விஜே ஒரு நாள் சிஎம் பேட்டி எடுக்க வாய்ப்பு கிடைச்சு சிஎம் நாக்கப்புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. இன்னைய வரைக்குமே அந்த இன்டர்வியூ சீன் ரொம்பவே ஐகானிக்கான சீன். இந்த இன்டர்வியூ சீனை வந்துட்டு ஒருத்தங்க டப் பண்ணிருப்பாங்க. அது இன்னும் இருக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அதுல வந்துட்டு ஒரு நாள் என் ஃபிகர் நீ வச்சிருந்து பாரு அப்படின்ற மாதிரி அதை டப் பண்ணிருப்பாங்க. அதை யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல ஃபிகர் உஷார் பண்றேன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு?
அட்லீஸ்ட் ஒரு மொக்க ஃபிகர் இல்லனா அட்டு ஃபிகரோட சுத்திருக்கியாடி. அந்த இன்டர்வியூல உன்னால முடிஞ்சா ஒரு நாள் சிஎம்மா உன்னால இருக்க முடியுமான்னு கேட்க, சரி நான் ஒரு நாள் சிஎம்மா இருக்கிறேன்னு சொல்ல, ஒரு நாள் சிஎம்மா இருக்கிறப்ப அவர் செஞ்ச நல்லதெல்லாம் மக்களோட கண்ணு முன்னாடி வந்து புகழேந்தி தான் எங்களை ஆளணும், புகழேந்தி தான் எங்களோட சிஎம்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அதை கேட்ட நம்ம ரகுவரன் காண்டாய் புகழேந்தியை போட்டு தள்ள முடிவு பண்றாரு. அதுல இருந்து தப்பிச்ச புகழேந்தி, நான் எலெக்ஷன்ல நிக்கிறது தான் உன் பிரச்சனை, நான் எலெக்ஷன்ல நிப்பேன்டா அப்படின்னு நின்று ஜெயிச்சிருவாரு. அதுக்கப்புறம் பாமெல்லாம் வச்சு இவரை வேலை செய்ய விடாம தடுப்பாரு. நீ என்ன தடுத்துக்கிட்டே இருக்க, உன்னை நான் போட்டு தள்ளாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு தள்ளிடுவாரு. ஒரு அரசியல் ஆசையே இல்லாத ஒருத்தர் அரசியலுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணாரு அப்படிங்கறதா இந்த முதல்வன் கதை. கடைசியில என்னையும் அரசியல்வாதி ஆக்கிட்டாங்களே. அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் வந்துட்டு தாய்மாமன். இந்த படம் நிஜமாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். காமெடி எல்லாமே நல்லா இருக்கும். இந்த பாருங்க, இந்த பட்டாசு சத்தா மேல சத்த கேட்டா மிரளத்தான் செஞ்சு, அது மிரளுதே நம்ம ஓடணும்னு வைங்க, பின்னாடியே ஓடி வந்து பொச்சை புடிச்சு கடிச்சு வச்சிரும். அதாவது நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பணக்காரர், அவருக்கு காசு பணம் அப்படிங்கிறது பிரச்சனையே கிடையாது. அவரோட ஒரே மோட்டிவ் என்னன்னா, அவரோட அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகணும். அவங்க அக்கா பொண்ணு கிட்ட போயிட்டு என் மாமனை கட்டிக்கமான்னு சொல்ல, என் மாமன் என்ன வேலைக்கு போறானா என் மாமனை கட்டிக்கன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டுரும். நம்ம தான் படிக்கவே இல்லையே, நம்ம அரசியல சேர்ந்துருவோம்னு போய் அரசியல சேர்ந்துருவாரு. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த படத்துல நம்ம மணிவண்ணன் தான் எலெக்ஷன்ல நிக்க வைப்பாரு. எங்க அண்ணன் இவர் கையில தான் கொடுத்தாரு, ஜெயிச்சாரு, செத்து போட்டாருல. அதே எலெக்ஷன்ல ஹீரோவோட மாமாவும் போட்டியிட, ஹீரோவுக்கும் ஹீரோவோட மாமாவுக்கும் போட்டி. நம்ம ஹீரோ போயிட்டு எனக்கு ஓட்டு போடாதீங்க, என் மாமனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லியே ஜெயிச்சிருவாரு. ஹீரோ ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த அரசியலை ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவர் மக்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிப்பாரு. நம்ம மணிவண்ணர் இருந்துகிட்டு, நீ என்னப்பா அரசியல்ல வந்துட்டு நல்லதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, தப்பு 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 தப்பு, அரசியலுக்கு வந்தீனாலே சொத்து சேர்க்க மட்டும்தான் பார்க்கணும், இப்படி நல்லது செய்யலாம் பார்க்க கூடாது, நான் நல்லது பண்றதுதான் உன் பிரச்சனைனா நான் நல்லது பண்ணுவேண்டா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே நல்லது பண்ணுவாரு. ஆனா அவருக்கு கெட்டதுதான் நடக்கும். இவர் ஓபன் பண்ணி வச்ச ஒரு பேங்க் லவட்டிட்டு போயிருவான் அந்த அமௌண்ட்டை. ராத்திரியோட ராத்திரியா மொத்த பணத்தையும் சுருட்டிட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டாரு பாருங்களேன். காசு போயிருச்சுன்ற காண்டுல மக்கள் எல்லாரும் வந்து அடிச்சு நொறுக்கிடுவாங்க நம்ம ஹீரோவோட வீட்டை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொத்து பத்தெல்லாம் வித்து பணத்தை கொடுத்துட்டு, ஏன்டா இந்த எம்எல்ஏவெல்லாம் உங்க கடவுளை நினைக்கிறீங்க, கால்ல விழுவுறீங்க, நாங்கெல்லாம் உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிற ஒரு வேலைக்காரங்கன்னு டைலாக்க பேசுவாரு. அந்த பெரிய வேலைக்காரங்க கிட்ட இந்த முதலாளிகளோட தேவைகளை எல்லாம் சொல்லி பூர்த்தி செஞ்சு வைக்கிற சின்ன வேலைக்காரங்க இந்த எம்எல்ஏக்களும் மந்திரிகளும். இதை வந்துட்டு ஒரு அரசியல் படம்னு சொல்லாம ஒரு ஃபேண்டசி அரசியல் படம் சொல்லிக்கோங்க. தப்புல. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது முத்தன கத்திரிக்காய். எனக்கு இந்த லிஸ்ட்லயே ரொம்ப பிடிச்ச ஒரு அரசியல் படம்னா அது இந்த படம் தான். எப்படியாவது ஒரு எம்எல்ஏ ஆயிரணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறவர் தான் நம்ம ஹீரோ. நாம நினைச்சமா எம்எல்ஏ ஆகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒண்ணு போடுவாரு. சர்மாஜி சவுத்துல இருக்கிற யாருக்காவது மினிஸ்ட்ரி தரலான்னு இருக்காரு. ஒருத்தர் எம்எல்ஏ ஆயிருங்க, ஒருத்தர் டெல்லிக்கு வந்துருங்கன்னு சொல்றாரு. இந்த எலெக்ஷன்ல நாம தோத்தாதான் நம்ம மினிஸ்ட்ரிக்கு போக முடியும், அதாவது டெல்லிக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி தோக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ டெல்லிக்கு போயிருவான்ற பயத்துல ஹீரோவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு சுத்தி இருக்கிற எல்லாருமே செயல்படுவாங்க. அப்புறம் கடைசியா தான் தெரியும் இது எல்லாமே நம்ம ஹீரோவோட பிளான் மட்டும்தான் அப்படிங்கிறது. அவரோட அரசியல் வாழ்க்கை இப்படின்னா அவரோட பர்சனல் வாழ்க்கை அப்படி. நம்ம தலைவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரு, அந்த பொண்ணு கேட்கலான்னு சொல்லி வீட்டுக்கு போவாரு. அங்க போன வீட்டு தான் தெரியும் ஹீரோவோட எக்ஸோட பொண்ணு தான் நம்ம பொண்ணு கேட்க வந்த பொண்ணு அப்படிங்கிறது. அப்பயும் பழசெல்லாம் எதுவும் பேசிட்டு இருக்க வேணாம் மாமா, பொண்ணுக்கு பிடிச்சிருக்குது கல்யாணம் பண்ணி வைங்க பாரு. சும்மா இந்த பக்கமா வந்தேன், தண்ணி குடிச்சிட்டு போலான்னு வந்தேன், அட்ரஸ் மாதிரி வந்தேன், அட்லீஸ்ட் நாய் தோர்த்ததுன்னு வந்தனாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாமே தலைவர். ஒரு அரசியல்வாதி இவ்வளவு காமெடியாவும் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி காட்டின படம் தான் இந்த படம். இதே மாதிரியே இன்னொரு படம் இருக்குது, அந்த படம் தான் எல்கேஜி. இந்த படமும் முத்தன கத்திரிக்காயும் கிட்டத்தட்ட அரசியல் வாழ்க்கையில சிமிலரா தான் இருக்கும். கட்சியில ஒரு அடிமட்ட லெவல்ல இருந்து சிஎம்ஏ ஆயிருவாரு நம்ம எல்கேஜி. அரசியலை எந்த அளவுக்கு காமெடியா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு காமெடியா சொல்லி அதை கரெக்டாவும் சொல்லியிருப்பாங்க. ஹை பிரஸ் மீடியா இவங்களாம் ரொம்ப நல்லவங்க. அரசியல ரொம்ப முக்கியம், நீ நல்லவனா இருக்கணுங்கிறது முக்கியம் கிடையாது, நீ பிரபலமா இருக்கியா அப்படிங்கறதா முக்கியம். அரசியல்வாதினா எங்க கொடுக்கணும் எங்க வாங்கணுங்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் பண்ணணும். எல்லா விஷயத்தையுமே ரொம்பவுமே சூப்பரா சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ராம்ராஜ் பாண்டியன் ஒருத்தனை கூட்டிட்டு வந்து அவரை வந்துட்டு முதல்ல கெத்தா காட்டிட்டு அதுக்கப்புறம் செம காமெடியா காட்டியிருப்பாங்க. நீராறும் கடல் கடன் கொடுத்த இதெல்லாம் தாண்டி ராமராஜ் பாண்டியன் ஒரு ஆணே கிடையாது, அது ஒரு பெண் அப்படின்றவானுங்க. ராமராஜ் பாண்டியன் ஒரு ஆணே இல்ல ஒரு பெண் அப்படின்றதா அந்த திடுக்கிடும் உண்மை. ஒருத்தனை தோக்கடிக்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் இறங்கி வேலை செஞ்சிருப்பாங்க. அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோவை சிஎம்ஏ ஆக்கிடுவாங்க. ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னும் நிறைய படங்கள் வந்துட்டு இருக்குது, பட் எனக்கு பிடிச்ச ஒரு சில படங்கள் அப்படின்னா அது இந்த படங்கள் தான். ஓகே, கீழே கமெண்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, பார்க்கலாம். உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து பாக்குறேன். பை பாய். என் ஆசையில மண்ணலி போடுவான்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. அப்புறம் மறக்காம இந்த வெள்ளிக்கிழமை போயிட்டு எல்லாரும் ஓட்ட போடுங்க. உங்க ஓட்டை நீங்க யாருக்கு வேணா போடுங்க, ஆனா முதல்ல போய் ஓட்டு போடுங்க.